இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி பார்லிமென்றில் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மறுபக்கம் சிறு குறு நடுத்தர தொழில்துறையை வளர்க்கும் பட்ஜெட் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பாராட்டியுள்ளார். ஆனால் தமிழகத்தில் அடுத்து ஆட்சிக்கு வரப்போவதாக சொல்லும் தாவேக தலைவர் விஜய் இதுவரை எவ்வித கருத்துமே சொல்லவில்லை. இது தொடர்பாக அவரது கட்சி நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் பட்ஜெட் தான் நாட்டின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். எனவே பட்ஜெட் குறித்து தங்களின் நிலைப்பாட்டை எல்லா கட்சிகளும் அமைப்புகளும் சொல்வது வழக்கம். அதன்படிதான் கடந்த ஆண்டு மத்திய பட்ஜெட் தாக்கலானதும் தமிழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பட்ஜெட் என விஜய் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அதே சமயம் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்த முதல் முறை தொழில் முனைவோருக்கான கடன் திட்டத்தை பாராட்டவும் செய்தார். இந்நிலையில் தற்போது வெளியாகியிருக்கும் பட்ஜெட் கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கிறது. ஆனால் அது பற்றி எவ்வித கருத்தையும் விஜய் இதுவரை சொல்லவில்லை. இதனால் அடுத்த கட்ட நிர்வாகிகளும் பட்ஜெட் குறித்து பேச முடியவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பின் மத்திய அரசை விமர்சனம் செய்வதை விஜய் தவிர்த்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இதற்கிடையில் விஜயின் இந்த மௌனம் தாவேகவினரை குழப்பமடைய செய்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக மத்திய பட்ஜெட் குறித்து விஜய் கருத்து தெரிவிக்காதது சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தாவேக துணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட்டு, தமிழக மக்களுக்கு இதில் எந்த விதத்திலும் இது நன்மை தரக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை. இந்த பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் தமிழக மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிதி ஆதாரங்கள் 80% எம்எஸ்எம்இ செக்டார்ஸு. எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு போன வருஷம் ஒதுக்கின நிதியை விட போன வருஷம் 23 கோடியாக ஒதுக்கியிருந்த ஒன்றிய அரசு இந்த வருஷம் 10,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. 10,000 கோடிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் அது அதிகமாக இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் தங்க விலை மாதிரி மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸோட விலை ஏற்ற இறக்கமாக இருந்தால் எப்படி தொழில் செய்ய முடியும்? எந்த விதமாக ஒரு அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் ஏற்ற பட்ஜெட்டாக இது இல்லை என்பது எங்களுடைய கருத்து.